வருகிற வழியிலே ஸ்தோத்திரம் நம்முடைய திருத்தோபுரத்திற்கும் ஸ்தோத்திரம் கழுவந்துட்டைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறதான ரயில் கேட் ஸ்தோத்திரம் ட்ரெயின் வருவதற்காக அவர்கள் அடைத்து வைத்திருந்தார்கள். அப்போது அந்த இடத்துல அடிமையும் ஸ்தோத்திரம் நின்றிருந்தேன். என்னோடு கூட பல வாகனங்களும் நின்றிருந்தது. ட்ரெயின் போய் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் கழித்தும் கேட் ஓப்பனாகல. எல்லாரும் காணடித்தாங்க. ஸ்தோத்திரம் உள்ளே ஊழியம் செய்ய அமர்த்தப்பட்டவர் ஊழியத்திற்கு ஏற்படுத்தின ஸ்தோத்திரம் அவர் ஏற்படுத்தப்பட்டவர் வந்து அவர்களை பார்த்து சொன்னார், ஸ்தோத்திரம் ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு ஒரு டைம் உண்டு, போன பிற்பாடு தான் எங்களுக்கு திறக்க வேண்டும், அதற்குள்ளே நீங்கள் போய் என்னதான் செய்ய போகிறீங்க? அப்போ அவசரப்பட்டது தப்பு, ஆத்திரமடைந்தது தப்பு. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில ஊழியத்தில் பொறுப்பில் அவர்கள் உண்மையாயிருக்கிறாங்க. அவர்கள் சொல்லுகிறாங்க, உங்கள் ஆத்திர அவசரத்தை பார்த்து எனக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள பஞ்சுவாலிட்டியாய் செயல்படாமல் இருந்தால் ஒருவேளை என் வேலை தெரிக்கும், என்னுடைய பொறுப்பு மாற்றப்படும், என்னுடைய உத்தரவாதம் நீக்கப்படும். அப்போ நேற்றைக்கு ஆண்டவர் நமக்குள் சில காலிங், சில அழைப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்படிதானா? அழைத்தவர் யார்? உண்மை உள்ளவர். அவன் நம்மையும் அதுபோல் ஃபெய்த்ஃபுல் மேனாய், உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவர் என காண்க விரும்புகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்மையும் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதினால் நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க அவர் விரும்புகிறார். அடுத்தது ஸ்தோத்திரம், இயேசு எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர். அவ்வண்ணமாய் அவர் இருந்தும் பிதாவாகிய தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் உண்மை உள்ளவராயிருந்தார். நாமும் பிதாவாகிய தேவனுக்கு உண்மை உள்ளவராயிருக்க வேண்டும். மாதிரியை காண்பித்த குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை நாம் ஒருமித்து உயர்த்த போகிறோம். அடுத்தது மோசே. தேவனுடைய வீட்டில், தேவனுடைய வேலையில், தேவனுடைய கூடாரத்தில் உண்மை உள்ளவராயிருந்தார். அவன் ஊழியத்திலையும் தேவனுடைய வீட்டிலும் தேவனுடைய சபையிலும் ஏற்படுத்தப்பட்ட ஊழியத்திலும் உண்மை உள்ளவராயிருக்கணும். குடும்பத்தில் உண்மை உள்ளவராயிருக்கணும். புருஷன் மனைவி உண்மை உள்ளவர்களாய் உறவில், ஐக்கியத்தில், பேச்சில், செயல்பாடில், கொடுக்கல் வாங்கலில், வஸ்திரம் தரிப்பிக்கிறதுல உண்மை உள்ளவர்களாயிருக்கணும். பிள்ளைகளும் அவ்வண்ணமாய். அடுத்தது படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, தொழில் பண்ணுகிற இடத்துல உண்மையாயிருக்கணும். இன்னைக்கு உண்மையற்றவர்கள் அற்று போகிற காலம். சங்கீதம் 14:2 எடுத்து ஒன்று வாசிப்போமே. சங்கீதம் 14:2. பார்க்க எங்கிருந்து கண்ணோக்கினார்? பரலோகத்தில் இருந்து கீழே. கெட்டு போனார்கள் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. போதும். அப்போ தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் சபையை உணர்வுள்ள சபையாய் ஆண்டவர் கண்டிருக்கிறார். அப்ப உண்மை உள்ளவர்கள் அற்றுப்போகிற காலத்தில் குடும்பத்திலும் உண்மை இல்லாததினால் டைவேஸ். கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளுத்தரை கோர்ட்டுகளிலே போனால் ஸ்தோத்திரம் 20 ஆண்டுகளுக்கு முன்பாய்
கிறிஸ்தவ குடும்பங்களின் வழக்குகள் அதிகம் இல்லை. இன்றைக்கு 100% கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்களுடைய வழக்குகள் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. நேற்றைக்கு சொன்னது போல விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போகிறதில்ல, கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்கிறதில்ல. உண்மை எப்பொழுது தவறுகிறதோ அப்பொழுது அங்கே என்ன உண்டாகிறது? சமாதானக்கேடு. அன்பு எடுபட்டு போகிறது, வம்பு அதிகமாகிறது. நேற்றைக்கு இரவு சொன்னது போல அவன் சுத்த அவன் ஸ்தோத்திரம் மனசாட்சியோடே, ஸ்தோத்திரம் நல் மனசாட்சியோடே அவன் மனப்பூர்வமாய், இந்த பூர்வம் இல்லாமல் போனால் அபூர்வங்கள் வரும். கர்த்தருடைய ஆவியானவர் குடும்பங்களில் இருக்கிற சில வழக்குகள், குடும்பங்களில் இருக்கிற சில பிரிவினைகள், சில பிரச்சனைகள், சில பிளவுகள், ஒருவருக்கு ஒருவர் கேடு, சேர்ந்து போக முடியாத அனுபவம், ஒருமித்து செல்ல முடியாத அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே சில குடும்பங்களை விட்டு அவர் உடைக்க போகிறார். மனப்பூர்வமாய் நேசிப்பதற்கு பதிலாய், நல் மனசாட்சியோடு அன்பு கூறுவதற்கு பதிலாய், அவன் கீழ்ப்படிவதற்கு பதிலாய், அனுசரிப்பதற்கு பதிலாய், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாய் செயல்படுவதற்கு எதிராக வலுசற்ப வல்லமை, வலுசற்ப கிரியை, வலுசற்ப செயலை கர்த்தர் நிக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. குழப்பங்கள், சந்தேகங்கள், ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்கள், பிரிவினைகள், ராமா ஷேகோ பிரிவினைகள், ஒருவருக்கொருவர் ஒருமித்து சேர்ந்து போக முடியாத அனுபவம். நிமித்தம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, ஜனத்தை கூட்டி சேர்க்க போகிறார். புருஷன் சம்பாதித்து வருகிற பணம் மனைவிக்கு கையில் வாங்காத எத்தனையோ மாதமானவர்கள் இருக்கிறீங்க, வருடங்கள் ஆனவர்கள் இருக்கிறீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை மாத்திர வாங்கி போடுகிறாங்க. கேட்ட அடி உதை. அவன் இப்படிப்பட்ட முரட்டாட்டத்தின் ஆவிகளை, இப்படிப்பட்ட அவன் பிரிவினை ஆவிகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில் தேவ சபையிலிருந்து, குடும்பத்திலிருந்து ரிலீவ் பண்ணுகிறார். ஓ ஷிக்கேராதாரா, கைகளை அடித்து பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நீதிமானுடைய அவன் தலையின் மேல், உச்சம் தலையின் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் ஸ்தோத்திரம் கொடுமையின் செங்கோல் பறித்து கொள்ளாதபடி, பறித்து கொண்டிருக்கிற கொடுமையின் செங்கோல் மேல நீதியின் செங்கோல் உயர்ந்து கொண்டிருக்கிறது. நீதியின் செங்கோல் தலை தோங்க போகிறது. ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணினவர், ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணினவர். ஓ தேவ சபை, தேவ ஜனத்தின் கோல் துளிர்க்கிறது. உண்மையாயிருக்க நம்மை அழைத்தார். அவர் உண்மை உள்ளவர் ஆனபடியால். இரண்டாவது, மனம் திரும்ப நம்மை அழைத்தார். மூன்றாவது, ஓடி வருவோம் இயேசு கிறிஸ்துவோடு, அவன் கிறிஸ்துவுடன் ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர் நம்மை என்ன செய்தார்? அழைத்தார். வாசிங்க 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அப்ப நம்மை எதற்கு நேராய்
இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருப்பதற்கு சபை, குமாரனாகிய கிறிஸ்து சபையின் தலை அவர்தான். குடும்பத்தின் தலை புருஷர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். தலையாகி கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருக்கிற சபை குடும்பம் என்கிற தலையோடு ஐக்கியமாயிருக்கும். குடும்பத்தின் அங்கங்களோடு ஐக்கியமாயிருக்கும். ஜாதி ஜனங்களோடு ஐக்கியமாயிருக்கும். உற்றார் உறவினர்களோடு ஐக்கியமாயிருக்கும். ஆமென். படிக்கிற ஆமென் காரியத்தில், ஆமென் வகுப்பறையில், கல்லூரிகளில் செல்லும்போது ஐக்கியமாயிருக்கும். வேலை ஸ்தலங்களில் ஐக்கியமாயிருக்கும். தொழில் பண்ணுகிற இடங்களில் ஐக்கியமாயிருக்கும். நண்பர்களோடு ஐக்கியமாயிருக்கும். ஆனால் தேவ சபை புரிய வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருப்பதற்கு அவர் நம்மை அழைத்தார். அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். அந்த ஐக்கியத்திலே நம்மை ஆமென் உண்மை உள்ளவர்களாய் அவர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சிலரை அழைத்தார். எதற்கு? ஆமென் அவரோடு கூட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதை போல நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஊழியத்தில், ஆமென் வாழ்க்கையில், தொழிலில், வியாபாரத்தில், ஆமென் பணிபுரிகிற ஸ்தலங்களில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க, இரண்டாவது மனம் திரும்ப, மூன்றாவது இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதை போல எல்லாவற்றிலும் ஐக்கியமாயிருக்க. யோவான் 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப ஒளியில நடக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஐக்கியப்பட்டிருப்பாங்க. ஒளியில நடவாதவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஐக்கியப்பட மாட்டாங்க. அப்ப சபை என்கிறது ஐக்கியம். ஆமென். குடும்பம் என்கிறது ஐக்கியம். கூடும்போது இன்பம்தான் குடும்பம். அப்ப குடும்பத்தோடு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் நல் உறவிலே, நல் நட்பிலே, நல் அன்பிலே, நல் மதிப்பிலே நடந்து கொள்ளுகிறவங்க ஸ்தோத்திரம் எல்லா நிலையிலும் இவ்வண்ணம் நடந்து கொள்ள வகை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. சில நேரங்கள், சில இடங்களில், எல்லா இடங்களிலும் நிலைகளிலும் இவ்வண்ணம் இருந்து கொள்ள முடியாது. ஆனால் எல்லாருக்கும் முன்பாய் இயேசு கிறிஸ்து காண்பித்த மாதிரியை நானும் நீங்களும் கடைபிடிக்க கை கொள்ள முடியும். சபை அப்படியே ஒன்றடங்க ஒருமித்து அருகாமையில் இருக்கிறவர்களோடு கைகள் சேர்த்து ஆமென் 2 நிமிஷம் கைகளை பிடிக்கும் போது இந்த வேத வசனத்தின் அதிகாரமும், இந்த வேத வசனத்தின் வெளிச்சமும், இந்த வேத வசனத்தின் ஆமென் அபிஷேகமும் நம்மேல் கரங்களை சேர்த்து பிடித்து, கரங்களை ஒருமித்து பிடித்து வேத வசனத்தின்படி நாம் நிற்கும் போது, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணும்போது சபை ஒன்றாய் துதிக்க தொடங்கும் போது எரிகோ கோட்டை தானாய் விழும். சபைகளுக்கு எதிராய் செயல்படுகிற வலு சர்ப்ப வல்லமை, பாதாள வல்லமை சபைகளை ஒருமனப்பட விடாமல், ஐக்கியப்பட விடாமல், எழுப்புதலுக்கு நேராய் அழைத்தவருடைய புண்ணிய நாமத்தை உயர்த்த விடாமல், ஒருமுகப்பட விடாமல், ஒன்றாக்க விடாமல், ஆவியில் களி கூற விடாமல், ஒருமித்து ஜெபிக்க விடாமல், அப்படியே ஜெபிக்க போகிறோம். யோபு தன் சிநேகிதர்களுக்காய் ஜெபித்த போது ஆமென் யோபின் சிறையிருப்பு மாறினது. நம் கைகளை பிடித்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிப்போம், நம்ம சிறையிருப்பு மாறும். ஆமென். கரங்கள் பிடித்திருக்கிறவர்கள் என் அன்பு ஊழியரின் மேல், எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவின் மேல் பகர்ந்த
the arms. ஓ, என்னை பார்க்கிடும் 1000 10,000ங்களுக்கு கர்த்தரால் பிரகாசிக்கப்படட்டும். என்னை பார்க்கிடும் ஓ கடைசி கால எழுப்புதலுக்கு ஓ ஒரு அபிஷேக கைமாற்றம் உச்சம் தலையின் மேல் இறங்குகிறது. உச்சம் தலையின் மேல் இறங்கு. அடுத்ததாய் சபை நமக்கு எதிராய் சபித்தார்களே, சத்தியம் பண்ணினார்களே, எதிராய் தூஷித்தார்களே, எதிராய் செயல்பட்டார்களே, எதிராய் கிரியைகளை செய்தார்களே, எதிராய் அவப்பேர் உண்டாக்கினார்களே, நமக்கு எதிராய் வெள்ளி விழித்தார்களே, சவால் விட்டார்களே, எஸ் அவர்களை ஆசீர்வதித்து சபை கைகளை தட்டி ஜெபிக்க போகிறது. இயேசு கிறிஸ்து மாதிரியை பின்பற்றின ஜெபத்தை சபை ஜெபிக்குமா? இதா சபைக்கு எதிரான எதிர் ஜெப வல்லமை உடைகிறது. ஜெபிங்க. ஜனத்திற்கு விரோதமாய், வளர்ச்சிக்கு விரோதமாய், அபிஷேகத்திற்கு விரோதமாய், அதிகாரத்திற்கு விரோதமாய், எஸ் பரிசுத்தத்திற்கு எதிராய், ஐக்கியத்திற்கு ஓ அப்படியே கைகளை தட்டி எஸ் அக்கினி நெருப்பாய் இறங்கி வருகிறவர். உராஷக லேஷே லேஹம்ஷே லேம்ஷே லிஷக் லேம்ஷே லேம்ஷக் ஓ ரோ லோ ரோ லோ. மந்திர வல்லமை உடைகிறது. பில்லி சூரிய வல்லமை உடைகிறது. ஏவல் வல்லமை உடைகிறது. ஏவல் ஓ ஓ எஸ் எஸ் பூர்வீக பிதாக்களின் வல்லமை, சாப வல்லமை, மரண வல்லமை, பயத்தின் வல்லமை. லே 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 மாரலா ஷேகரே ரிஷத். வீட்டிற்குள்ளே சிலருக்கு சமாதானமாய் இருக்க முடியாது, குடும்பமாய் ஐக்கியப்பட முடியாது, ஒருமித்து சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க. அறியாம சிலரை கலங்கப்படும். நேற்றைக்கு சொல்லிவிட்டனே, 3.5 ஆண்டுகள் என் தகப்பனுக்கு விரோதமாய் செய்த மந்திரவாத கட்டை மறிகடந்ததினாலே எனக்குள் இருந்த அசுத்த ஆவி என்னை பலமுறை அலக்களித்து நுரை தள்ளி கொண்டிருக்குமா. தீயிலும் தண்ணீரிலும் வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த வாலிபனை பிடித்தது அப்படி பிடித்து கட்டப்பட்டவன். இப்படி இருக்கும்போது என் பெற்றோர்கள் சகோதரர்கள் ஒருமித்த ஆகாரம் புசித்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியக்கேடை வரப்பண்ணி பிரச்சனை, பிரிவை, குழப்பத்தை, கலக்கத்தை அடிக்க பண்ணி இவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஆமென் ஸ்தோத்திர வாக்குவாதம் ஏற்படுமா, ஒருவரோடு ஒருவர் கலகம் உண்டாகுமா, உடனே சிரித்து கொண்டிருப்பேனா? இப்படி உங்கள் குடும்பத்திற்குள்ளே அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நுகங்கள், உங்கள் வருமானம், உங்கள் சந்தோஷம், உங்கள் நன்மை, உங்கள் சுகம், ஓ ஓ எதிராய் இவனம் போராடுகிற வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு அவையின் மேல் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஒரு ஜெயக்கொடி பறக்கிறது. ஒரு ஜெயக்கொடி. ஷேகரே கேரே ராஷாத்தார் ஓரிஷ் உரிஷம் தேரிஷ் ரம் ஷேகே तो ஷாஹம்சே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே, வாதை உந்தன் கூடாரத்தை
அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு. அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பொல்லாப்பு செய்தவர்களுக்காய், பொல்லாங்க சோதிக்கப்பட்டவர்கள், பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறவர்கள் விடுவிக்கப்படும்படி ஜெபித்தீங்க, ஆசீர்வதித்து ஜெபித்தீங்க. அதன் நிமித்தம் பொல்லாத வல்லமையும் கட்டப்பட்டது. பொல்லாத சிந்தை உடையவர்களையும் ரட்சிக்க போகிறார். பொல்லாங்கனுக்குள்ளே அகப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கிற பகல் வேளை, விடுவிக்கிற பகல் வேளை. சபை ஜெபிக்கும் போது, சபை துதிக்கும் போது, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற குடும்ப தலைவர்களை, தலைமுறைகளை, இரத்தத்தின் உடையவர்களை, தேச ஜனங்களை, நம்முடைய பாரத தேசத்தை தேவன் விடுவிக்க இறங்கி இருக்கிறார். எஸ், ஒரு நிமிஷம் இந்தியா தேசத்திற்கு வாழ்க்கையை தியாகம் செய்த, ஆமென் ஸ்தோத்திரம், இந்திரா காந்தி, ஆமென் ஸ்தோத்திரம், அவர்கள் குடும்பத்திற்காக நாம் ஒரு நிமிஷம் பாதுகாப்புக்காய் சபையார் எல்லாவரும் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆமென். அவர்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட, அவர்கள் குடும்பத்தில் தேவ காவல் உண்டாக, தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் அவர்கள் இரத்தமும் வாரிசுக்கும் எதிராய் வைக்கப்பட்டிருக்கிற பொல்லாங்கனுடைய சதியும் திட்டமும், பொல்லாத மனிதர்களின் வஞ்சனையும் சூழ்ச்சிகளும் அபத்தமாவதற்காக அவைகள் முறியடிக்கப்படுவதற்காக, அந்த சதி திட்டங்கள் ஆமென் தகர்க்கப்படுவதற்காக தேசம் காக்கப்பட, இரத்த சொரிச்சல் உண்டாகாமல் இருப்பதற்கு நல்ல தலைவர்கள் ஏற்படுத்தப்பட, தேசத்தை ஆளுகிற உண்மையுள்ள தலைவர்கள், சமாதானம் உண்டு பண்ணுகிற தலைவர்கள், தேசத்தில் நல்லாட்சி செய்கிற காரியம் மாறுதலாய் முடிந்தது போல் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் தேசத்தில் முடிய பண்ண போகிறார். தேசத்திற்குள் காரியங்கள் மாறுதலாய் நடக்க போகிறது. அப்ப தேவனோடு, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்க அழைத்த நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது, ஆமென் ஸ்தோத்திர, தேசத்தின் நடுவே ஆமென் சேமம் உண்டாக போகிறது, தேசத்தில் நன்மை உண்டாக போகிறது, தேசம் செழிக்க போகிறது, தேசம் பரிசுத்தமாக போகிறது, தேசத்தில் எழுப்புதல், சுவிசேஷமயம், சுவிசேஷமா. ஓ சிலுவை கொடி பறக்க பட்டட்டும் பட்டட்டும் பட்டட்டும். எஸ், பட்டட்டும் பட்டட்டும் பட்டட்டும். அப்படியே வாசித்த வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல
நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளியிலே நடக்கிறவர்கள் ஐக்கியப்பட்டிருப்பார்கள். ஒளியிலே நடக்கிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் எல்லா நிலையிலும் ஒருமித்து செல்லுவார்கள். ஆமென். ஒருமித்து நடப்பார்கள், ஒருமித்து செயல்படுவார்கள். இப்படிப்பட்ட சீசன், இப்படிப்பட்ட காலம் பரிசுத்த ஆவியானவர் இந்த 28வது பகல் தேவ சபைக்கு கைமாறுகிறார். ஓ எஸ். கீழே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாத்தீங்களா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்திருக்கிறதுனால நமக்குள் ஜாதி மதம், படித்தவன் படியாதவன், ஏழை பணக்காரன், ஆமென், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற ஒரு பாக பிரிவினையே இல்லை. ஸ்தோத்திரம். அப்படிதானே? நம்ம எல்லாம் ஐக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அப்படியே ஒருவரோடு ஒருவர் கரங்களை சேர்த்து பிடித்து அவன் எல்லாரும் ஒருமித்து வலது இடது கரங்களை கொடுத்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இந்த ஸ்தோத்திரத்தினால் கிருபை பருக போகிறது. இந்த ஸ்தோத்திரத்தினால் கிருபை பருக போகிறது. இந்த ஸ்தோத்திரத்தினால் சபையிலே, ஜனத்திலே, குடும்பத்திலே எஸ் கிருபை, பரிசுத்தாவின் கிருபை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியத்தின் கிருபை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் கிருபை. ஓ மேன் ஜீசஸ். அப்படியே நான்காவது, நன்மை செய்து பாடுபடும்படி நம்மை அழைத்தார். இதுதான் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஸ்தோத்திரம். நன்மை செய்து பாடுபடும் அவன் இந்த அழைப்பு பாஸ்டர் எங்களுக்கு வேண்டாம். சொல்லுகிறேன், இந்த அழைப்பு இருக்கிறவங்க தான் இன்னும் நாளுக்கு நாளாய் நன்மையின் மேல் நன்மையை பெற்றுக் கொள்ளுவாங்க. சத்துரு, அவன் தாவீதுக்கு சத்துரு பெருக பெருக தொடங்கின போதுதான் அவன் புத்திமானாய், மகா புத்திமானாய் மாறினான். யோசேப்புக்கு சகோதரர்கள் அதிகமாய் நன்மை செய்து அவன் பாடு சொப்பனத்தின் நிமித்தம், வெளிப்பாடு நிமித்தம், அவனுக்கு உண்டான தரிசனத்தின் நிமித்தம் சொன்னதினால் பாடு வந்தது. அதனால் அவன் ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்திலே ஆமென் அவனுடைய தகப்பன் இறந்தபோது ஆமென் யோசேப்பின் சகோதரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஆமென் தகப்பனோடு பண்ணின உடன்படிக்கை நினைத்தருளு, நாங்கள் செய்த தீமையை மனதிலே கொண்டு எங்களுக்கு பாடு தர வேண்டாம். வாசிங்க. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தோம், அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். என்ன செய்தாங்களா? துரோகமும் பாதகமும். வேதம் தெளிவாய் சொல்லு, உன் வீட்டாரே உனக்கு யாரு? அப்ப நம்ம வீட்டார் நமக்கு ஸ்தோத்திரம். சத்ரு அல்ல, சத்துருவினால் பிடிக்கப்பட்டு சத்துருவின் தந்திரத்தில் கிடக்கிற நம் ஜனத்தின் ரட்சிப்புக்காக, மீட்புக்காக நாம் சத்தியத்தை அறிந்து பரிசுத்தமாகுதலில் ஆய்கொண்டிருக்கிற, ஐக்கியத்தில் நிலைப்பட்டு கொண்டிருக்கிற நாம் நம்முடைய ஐக்கியத்தில் அவர்களை பரிசுத்தமாகுதலில் ரட்சிப்புக்கு நேராக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்குள் பிரகாசித்தவர், பிரசன்னமானவர், நமக்குள்ளே வெளிப்படுகிற இந்த மகிமை அவர்களுக்குள்ளே உண்டாகணும். அப்ப நாம் இந்த சத்தியத்தோடு ஐக்கியப்பட அவர்களும் சத்தியத்திற்கு சாட்சியாய் மாறுவார்கள். வேதம் சொல்லுகிறது, பிதாவை என்னை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வருவோம். முதலாவது நீ என்ன செய்? ஸ்தோத்திரம். அவன் பலப்படு. அவன் ஸ்தோத்திரம். இரண்டாவது ஸ்திரப்படு. மூன்றாவது உன் சகோதரர்களை நீ என்ன செய்? பலப்படுத்து. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டிய, யோசேப்பின் இடத்துல சகோதரர்கள் வந்து ஒரு விண்ணப்பம், ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. சபையே, அம்மா, தாயே,
தகப்பனே, சகோதர சகோதரி, என்னோடு உங்களோடு இப்படி ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சா நாம் என்ன செய்வோம்? இவங்க செய்த துரோகமும் பாதகமும் கையும் கணக்குண்டா? உயிரோடு இருக்கும்போது சத்தவனுக்கு ஜாதகம் எழுதின பார்ட்டி, சத்தவனுக்கு ஜாதகம் எழுதின பார்ட்டி. எனக்கு எழுதினாங்க 18 வயதோட இவனுக்கு வாழ்க்கை க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ், முடிந்து போனது. கிருபையால் ஆண்டவர் 45 ஆண்டுகள் ஆமென் கழிந்து இன்றைக்கு கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஜாதகத்தை இன்னும் நம்புகிறவர்கள் இருந்தா கண்டிப்பா உங்களுக்குள்ள தேவ அக்கினி இறங்குவதற்கு நீங்களே தடை. நீங்க இன்றைக்கு அதை மாற்றி விடுவீர்களே ஆனால் ஜாதக எழுத்தையும் ஜாதகம் எழுதினவர்களும் அவன் மண் மறைந்தார்கள். ஆனால் கிருபையால் இன்றைக்கும் ஆண்டவர் சுவிசேஷத்தின் நிமித்தம் இந்த அழைப்பு என்மேல் இருக்கிறதினால் ஆண்டவர் என்னை ஜீவனோடு காத்து வருகிறார். ஜாதகத்தை சுட்டரிக்க பயப்படுகிறவங்க இருந்தால் உங்கள் பாஸ்டர்கிட்ட கொண்டு கொடுங்க. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் அவர் ஜெபம் பண்ணி அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றி என்ன செய்வார்? சுட்டரிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென். தேவப்பிள்ளையே, எனக்கு உங்களுக்கும் பயப்படுகிற ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. சோதரம். இன்றோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஆளுகை செய்கிறார். இன்றோடு கர்த்தருடைய ஆவியானவர் சில ஆமென் பூர்வீக பிதாக்களின் சுபாவ ரீதிகளையும் சில எழுத்துக்களையும் ஆண்டவர் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார். ஓ ராம சோதரம். தேவப்பிள்ளையே, ஆமென். யோசேப்பினிடத்தில் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போது ஜாதகம் எழுதின பார்ட்டி அல்லவா? அடுத்தது ஸ்தோத்திர தகப்பனிடத்தில் வந்து காண்பிக்கிறாங்க அடையாளமா, இதா பாரு, துஷ்ட மிருகங்கள் வந்து உன் பிள்ளையின் வஸ்திரத்தை பீறிக்கொண்டது. யோசேப்புக்கு பதிலாய் ஆமென் ஸ்தோத்திர சும்மா மேய்ந்து நின்று கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டியும் பலிக்காடாவானது. உங்கள் ஜீவனுக்கு எதிராய், ஆயுசுக்கு எதிராய், ஆரோக்கியத்திற்கு எதிராய் ஆமென் என்ன சகோதரர்கள் எத்தனம் பண்ணி இருந்தாலும், எத்தனை திட்டங்கள் இட்டிருந்தாலும் தேவனாகி கர்த்தர் யோசேப்பை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்த தேவன், விடுவித்த தூதனானவர் தேவ சபையை, தேவ ஜனங்களை விடுவிக்கிற விடுதலையின் நாயக, விடுவிக்கிற ஆவியானவர், கட்டவிழ்க்கிற தூதனானவர் இந்த பகல் வேளையில் விடுவித்துக் கொண்டு கட்டவிழ்த்துக் கொண்டு அவர் நின்று கொண்டிருக்கிறார். வாசிங்கம்மா. துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று. ஒரு நிமிஷமா. இந்த துரோகம் மனப்பூர்வம் பிளான் பண்ணி செய்கிறாங்க. அறியாம செய்தா மன்னிக்கலாம் போட்டப்ப, நீ அறியாத செய்த. இதை அறிந்து வைத்தும் பல முறை அனுபவமாயும் செய்கிற துரோகத்தை மன்னிப்பதற்கு கொஞ்சம் கடினம். துரோக செயல் அப்படி என்று சொன்னால் இவர்கள் முன் பிளான் பண்ணி, முன்னே இவர்கள் திட்டமிட்டு, இவர்கள் மனப்பூர்வம் சதி செய்தது, மனப்பூர்வம் வேண்டுமென்றே இவர்கள் அழிவையும் நாசத்தையும் கொலைபாதகத்தையும் திட்டமிடுதலையும் செய்தது. கர்த்தர் இவைகளின் இந்த ஆவிகளை இன்றைக்கு பகல் முறியடித்துக் கொண்டிருக்கிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்கள் வீடுகளிலே, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே அப்படியே கைகளை அடித்து ரிசீவ் பண்ண வேண்டியவர்கள் ரிசீவ் பண்ணுங்க. வாகனத்திலே, வழிகளிலே, உங்கள் உடையவர்கள் ஸ்கூலிலே, காலேஜிலே, செல்லும் வழிகளிலே, செய்யும் தொழில், செய்யும் வியாபாரங்கள், எஸ் கம்பெனிகள், இவைகள் மேல் ஆலய கேம்பஸ்.
ஒரு சதராட்டு குட்டி, அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிலருடைய உச்சம் தலைமையில் உள்ளம் கால்வரை தெளிக்கப்படுகிறது. தெளிக்கப்படுகிறவர்களுக்குள்ள இருக்க முடியல. சில கூடாரங்களில் பூர்வீக பிதாக்களின் சாபம், சில சரீரங்களில் பூர்வீக பிதாக்களின் வியாதியின் வல்லமை ரிலீஸ் ஆகிறது. கடபார வல்லமை. அடுத்தது சமாதான கேடின் வல்லமை. பூர்வீக பிதாக்களின் சுபாவ ரீதிகளை கர்த்தர் நிக்கரகம் செய்கிறார். ஓஹோ, இந்த அக்கினி ஏசாவுக்குள்ளே இறங்கின போது அவன் பாவம் சுட்டரிக்கப்பட்டது, அவன் பரிசுத்தமானான். ஓ பரிசுத்த அக்கினி தேவ சபையில் கைமாறப்படுகிறது. எஸ், ஜனத்தின் மேல் கைமாறப்படு. துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று, தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள். பாத்தீங்களா, தகப்பனுடைய ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஊழியக்காரர். அப்போ ஒருவன் ஸ்தோத்திரம் அநேகருடைய பாவத்தை மன்னித்ததினால் துரோகத்தையும் பாதகத்தையும் யாரு? உடன் பிறந்தவர்கள். அந்நிய ஜனம் செய்தால் மன்னிப்பது எளிது. ஆனால் இரத்தத்தின் இரத்தமானவர்கள், ஒருமித்து அப்பம் புசித்தவர்கள், ஒரே பந்தியில் இருக்கிறவர்கள், ஒருமித்து ஜெபிக்கிறவர்கள், ஒருமித்து கூட ஐக்கியப்படுகிறவர்கள் செய்ததை யோசேப்புக்கு மன்னிக்கவும் மறக்கவும் முடிந்தது. நமக்கும் இப்படிப்பட்ட நல்ல இருதயம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை தாரும் அப்பா. யோசேப்பின் தேவன் என்று அறிய பண்ணினது எங்கள் தேவன் என்று அறிய பண்ணுவீராக. ஓ ராபாபா, அதனால்தான் இந்த யோசேப்பின் சந்ததியில் இருந்து நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வந்து உதிப்பதற்கு ஏதுவானது. சிலதை மன்னிக்கவும் மறக்கவும் ஆரம்பித்தார். மன்னிப்பின் மாந்தரு, அவன் மன்னிப்பை அருளுகிற இரக்கத்தின் ஐஸ்வர்யம் அவர் நம் வழியாய் இருந்து அநேகருக்கு மன்னிப்பையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் மீட்பையும் ஐக்கியத்தையும் உண்டு பண்ணுவதற்கு ஏதுவாகும். ஸ்தோத்திரம். அப்ப மன்னிக்க பிறந்தவனிடத்துல மன்னிங்க என்று சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி அவனுடைய இரத்தத்தில் மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறது, அவனுக்குள் ஓடுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய ஆமென் ஸ்தோத்திர குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமும் அநாதி ஸ்நேகமும் அவனுக்குள் ஓடுகிறபடினா ஆமென் அவருடைய சுபாவமே மன்னிக்கிற குணம். ஸ்தோத்திரம். அவன் நமக்குள்ள ஓடுகிறது. யாருடைய ரத்தம்? ஒன்று முகத்தோட முகம் பார்த்து ஒரு பொன் சிரிப்பு கொடுத்து உண்மையாய் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள் ஓடுமே. ஆனால் அவன் குமாரனை அறிவதற்கு முன்பதாய், குமாரன் வெளிப்படுவதற்கு முன்பதாய் இந்த குணநலம் அவருக்குள்ளே இருந்ததானால் குமாரனை சுமக்கிற, குமாரனை ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுகப்பட்ட எனக்குள்ளே உங்களுக்குள்ளே எவ்வளவு அதிகமாய் செயல்பட வேண்டும். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல வெளிச்சம் உதிக்கிறது, அந்தகாரம் விலகுகிறது. சிலருக்குள்ளே தலை அவன் கறக்க மாறுகிறது, மயக்கம் விலகிறது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இந்த சுபாவ ஜனத்திற்குள் இல்லாததினால் சத்துரு ஜனத்தை அடிமையாக்கி கொண்டு
இந்த சுபாவம் உள்ளே இறங்க இறங்க சத்துருவின் அவன் கட்டுகள் உடைகிறது, சாத்தானின் தந்திரம் உடைகிறது. உங்களுக்கு விரோதமாய் சகோதரர்கள் ஒருமித்து சேர்ந்து உங்களை அழிக்க, குடும்பத்தை அழிக்க, ஜனத்தை அழிக்க, ஊழியத்தை அழிக்க, தம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை அழிக்க வைத்த ஆப்பும் திட்டங்களும் சதிகளும் வஞ்சனையும் தீர்மானங்களும் குழி குளித்ததும் வேடனுடைய கண்ணியில் அகப்படுகிற குருவியை போல காத்திருக்கிறவர்கள் நடுவில் இருந்து தப்புவிக்கிற தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மை ஆதரிக்கிற ஜீசஸ் யோசேப்பை விடுவித்தவர், தப்புவித்தவர், நம்மை விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார், ஆதரிக்கிறார். அப்படியான வருகை தாமதித்தார், தேவ சித்தமானால் கர்த்தர் அவன் கொண்டு வருவாரே. ஆனால் ஆவியானவர் சபையில தந்த தரிசனத்தின்படி இடம் கொள்ளாமல் போக அவன் இதில் அவன் ஸ்தோத்திரம் 4 மடங்கு ஆத்துமாக்களை கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கர்த்தர் கட்டளையிட போகிறார். எஸ், கர்த்தர் கட்டளையிட போகிறார், கர்த்தர் கற்பிக்கிற போகிறார். கர்த்தருடைய கட்டளை பிறந்திருக்கிறது. ஜாதிகளை வா என்றும் ஜனங்களை வரவிடுங்கள் என்றும் கர்த்தர் கட்டளையிட போகிறார். இதுவரையும் ஒருமித்து வராத ஜாதி ஜனங்களை கொண்டு வரப்போகிறார். ஜாதியில் உட்பட்டவர்களை கர்த்தர் அதிகமாய் கொண்டு வரப்போகிறார். தேவ ஜனமாயிருந்தும் தேவனை மறுதலித்து துதியாமலும் ஸ்தோத்தரியாமல் இருந்து தேவ அன்பை விட்டு விலகி உடன்படிக்கையை மீறி நடக்கிற புஸ்தகத்தை சுமந்தவர்கள் சுமந்து என்ன கண்டோ, சுமந்து என்ன அனுபவித்தோ என்று சொல்லி போதும் போதும் என்று புஸ்தகத்தை ஒதுக்கி வைத்து சிலதை கர்த்தர் வேர்திரித்தவர்களையும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டு வர போகிறார். அப்பொழுது எழுதிக் கொள்ளுங்க தேவ மனிதர்களே. அப்படி அந்த ஜனம் வரும்போது சவுலின் ஆவி நல்ல வேலை செய்யும். இப்போதே அதிகமாய் கிரியை நடப்பிக்கிறது. ஸ்தோத்திரம். சூரியனை பார்த்து ஸ்தோத்திரம், பூமியில நிற்கிற நாய் குறைத்தா சூரியனுக்கு எதெങ്കിലും கேடு வருமா? குறைக்கட்டுங்க. இப்படி குறைக்கிற பலரும் இருந்தாதான் நாம் வளர முடியும், சூரியன் பிரகாசிக்க முடியும். தாவீதை பார்த்து சவுலின் வம்சத்தானாகிய சிமையை சபித்தான், கல்லறிந்தான், மண்ணுவாரி போட்டான், துரத்தின, விரட்டின. அடுத்தது ஸ்தோத்திர தொலைந்து போன்னு சொன்ன, மண்ணா போகன்னு சொன்ன. சொல்லட்டுங்க, அப்போதுதான் மன்னவர் நம்ம இன்னும் மகிமைப்படுத்துவார். அநேக ஸ்தோத்திரம் நம்ம மேல மண்ணு வாரி போரட்டுங்க. பக்கத்தில் முகத்தோடு முகம் பார்த்து சொல்லுங்க, மண்ணு வாரி போரட்டும், கல் எறியட்டும், துரத்தட்டும், விரட்டட்டும், சபிக்கட்டும். அப்பந்தான் சாபத்தை ஆசீர்வாதமாக்கிறவர் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். நம்ம சாபம் மாறும். சாபம் நீங்குவதற்கு அவன் காரணமாய் சிலரை தேவன் உபயோகிப்பார். என்ன அண்ணா ஸ்தோத்திரம், பெனினாளை போல உனக்கு நன்மை உண்டாயிருந்த நீ ஆலயத்தில் வருவையா? எங்க பெனினாளை போல கிடந்து உறங்கி இருக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். பெனினாளை கொண்டுதான் ஆண்டவர் அந்நாளை ஆலயத்தில் வர வைத்தார். ஒரு சக்களத்தி வேணுங்க எஜமாட்டி, நீ எஜமாட்டிய மாறணுமா, எஜமானாய் மாறணுமா, எஜமானனுக்குரிய ஒரு அபிஷேகம், ஒரு அதிகாரம் கைமாற்றப்படணுமா, எஜமானனுக்கு மனப்பூர்வமான நல்ல மனசாட்சியின் ஊழியக்காரராய் மாற வேண்டுமானா இப்படிப்பட்ட சக்களத்தி மாறு வேணுங்க. ஐயா எனக்கு இயேசுவே,
எங்க ஜெபம் பாஸ்டர் வேண்டாம் வேண்டாம், நீங்க வந்து வேணும் வேணும்னு சொல்றீங்க. எப்படி பாஸ்? இவங்க இருந்தாதான் அண்ணா ஆலயத்தில் வந்து இருதயத்தை ஊற்ற முடியும். அன்னாளின் இருதயம் திறக்கப்படும், அன்னாளின் சிறுமை மாறும், அன்னாளின் நிந்தை மாறும், அன்னாளுக்குள்ள மகிமை வெளியரங்கும். கற்பம் திறக்கும். அதற்கு காரணம் இந்த அண்ணா. கற்ப பிறப்பு உண்டாகும். சில சக்களத்தி இருக்கட்டும் அண்ணாளே, உன்னை வருடமாய் காலமாய் ஆண்டவர் ஆலயத்தில் ஏன் வரப்பண்ணுகிறார்? இருதயத்தை ஊற்றப்படுகிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உனக்குள்ளே வைத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற. என் பெனினாளுடைய கற்ப பிறப்ப ஆண்டவரால் மகிமைப்படுத்த முடியல. ஆனா கண்ணீரோடு அழுத அன்னாளின் கற்ப பிறப்பு தான் கர்த்தரால் மகிமைப்படுத்தப்பட்டது. ஸ்தோத்திரம். அப்ப தலைமுறைகளை கர்த்தருடைய ஊழியத்தில் வேலையில் வளர்த்தி கொள்ளணும். ஆமேன். ரொம்ப சந்தோஷம். நேற்றைக்கு ஆமேன் மாலை வேளையில் இரவு நேரத்தில் சில வாலிப தம்பிகள் சின்ன மக்கள் எல்லாம் பணிவிடை ஊழியத்தை செய்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. ஆமேன். அவர்களை தான் ஆண்டவர் வருங்கால சாமுவேல்களாய் கிதியோனாய் ஆண்டவர் கண்டிருக்கிறார். அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர்கள் மேல ஒரு அபிஷேகம், அவர்கள் மேல ஒரு அதிகாரம். ஸ்தோத்திரம். அக்கா அண்ணா ஸ்தோத்திரம். உனக்கு இருதயம் திறக்கப்படுவதற்கு வெளியே சக்களத்தி, உள்ள யாரு தெரியுமா? ஏலி. ஸ்தோத்திரம். யாரு? கண் குருடானவன், அபிஷேகம் இழந்தவன், தேவனுடைய பார்வை நஷ்டமானவன். ஆனா இங்க நாளுக்கு நாள பார்வை அதிகமாகிறது. இங்க நாளுக்கு நாள அபிஷேகம் பெருகுகிறது. இங்க நாளுக்கு நாளாய் ஆமென். தேவ சபை, தேவ மனிதரே எழுதிக் கொள்ளுங்கள். பார்வை நஷ்டமான ஏலி நடத்துகிற கூடாரத்தில் இருந்து, ஆலயத்தில் இருந்து சாமுவேல் நிற்கிற தேவாலயத்தில் பணிவிடை செய்கிற சாமுவேலுக்கு முன்பாய் விளக்கு அடையாமல் எரிந்து பிரகாசிக்கிற தேவனுடைய ஆலயத்திலே ஆமென் சிலரை கர்த்தர் கொண்டு வர போகிறார். லெவல் மாறுது. கேட்டீங்களா? லெவல் மாறுது. ஸ்தோத்திரம். பாஸ்டர் அந்த டைமை கொஞ்சம் மாற்றி வைத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். லெவல் மாறுது. சபையின் லெவல் மாறப்போகிறது. சபையின் அபிஷேகம் ஆமென் ஸ்தோத்திரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, சாமுவேலே நீ ஐயப்படாத, நீ கவலைப்படாத, நீ திகைக்காத. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் வெளிச்சம் உள்ள இடத்துல தான் ஸ்தோத்திரம் என்ன வரும்? ஜனம் கூடி வரும். தேன் உள்ள இடத்துல தான் தேனீச்சி வரும். மழைக்காலத்தில் சாரல் அடித்தா ஆமென் வெளிச்சம் உள்ள இடத்துல எது வரும்? இதுபோல ஆத்துமாக்களின் பெருக்கம் ஆமென் ஆயிரங்களாய் மாறப்போகிறது. எழுதிக் கொள்ளுங்க, எழுதிக் கொள்ளுங்க. ஆயிரங்களாய் மாறப்போகிறது. வருகை தாமதித்தால் தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு தேவன் சபையை வளர்த்த போகிறார். சபையை பெருக பண்ண போகிறார். சபையை பலப்படுத்த போகிறார். சபையை கட்ட போகிறார். ஓ லெவலு மாறுதுங்க. வார்த்தை வெளிப்பட வெளிப்பட லெவலு மாறுது. லெவலு மாறுது. சபையின் லெவலு, அபிஷேக லெவலு, அதிகார லெவலு, ஆத்துமாக்களின் லெவலு. தூதனானவர் ஜனத்த ஜாதிகளை கூட்டி சேர்க்க போகிறார். கர்த்தருடைய ஆவியானவருடைய ஊழியம் ரிசீவ் பண்ணப்படுகிறது. ஓ தேவ தூதர்கள் சிலர்களோடு இடைப்பட போகிறார்.
இருளில் இருக்கிற ஜனங்களை கூட்டி சேர்க்க போகிறார். ஓ தேவ தூதர்களுடைய ஊழியம், எஸ் பணிவிடையின் ஆவிக ஊழியம் செய்ய போகிறாங்க. கட்டவிழ்க்கப்பட்டாச்சு. பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் தேசம் காணப்போகிறது. சபை இன்னும் ஜெபத்தில ஸ்தோத்திரத்தில வளர போகிறது. இன்னும் ஜெபத்தில துதியில வளர போகிறது. அப்பொழுது தேச ஆத்தும அறுவடையை காண போகிறது. அபிஷேக் என் நரபலி கொடுக்கிறவர்கள் நரபோகிகளை அவன் கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். புஸ்தகத்தை சுமக்க பண்ண போகிறார். அவர்களை ஜீவனுள்ள சாட்சியை உருவாக்க வைக்க. ஓ எஸ், வசிப்போமா கீழே. ஆகையால் நம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அது யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா. பாத்தீங்களா, நான் தேவனா? தேவ பிள்ளையே, நாம் சொல்ல வேண்டிய, அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை இதுதான். நான் தேவனா? கீழே. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காப்பாற்ற அது நன்மையாக முடிய பண்ணினார். கர்த்தர் இவ்வளவு செய்ய போகிறபடியா கரங்களை தட்டி சோதனம் பண்ணுங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 வாசித்து ஸ்தோத்திரத்தோடு எழும்ப போகிறோம். 1 பேதுரு, நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காய் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 20-21 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். ஆமென். தேவனுக்கு முன்பாய் பிரீதியாயிருக்கும். அப்ப நன்மை செய்த யோசேப்பு பாடு அனுபவித்ததினால் வெகு ஜனங்களை உயிரோடு காப்பாற்றினார். நன்மை செய்த அன்னாள் பாடு அனுபவித்ததினால் தேவனாகி கர்த்தருடைய ஆலயத்தின் விளக்கு அணையாமல் ஒரு சாமுவேலை எழுப்பின கர்த்தர். சாமுவேலின் காலத்தில் ஆமென் தேவனுடைய வாய் என்று அழைக்கப்பட்டதுவோ, ஆமென் அநேகரை வெளிச்சத்திற்கு நடத்தினதுவோ, கர்த்தர் நடத்துவதற்காய் இந்த பாடு துக்கங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்படியே கைகளை தட்டி, ஆண்டவரே இந்த வேத வெளிச்சம், இந்த வேத வசனத்தின் அதிகாரம், இந்த வேத வசனத்தின் ஜீவன் எங்களுக்குள் ஆவியாய் ஜீவனாய் வெளிப்படட்டும். அப்படியே நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்திருப்போமா? கிறிஸ்துவோடு, குமாரனாகிய கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருப்பதற்கும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதற்கும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த கூடுகை முடிவாகும். கண்களை மூடி ஆமென் ஸ்தோத்திரம். ஐக்கியத்திற்கு நேராக நாம் அழைக்கப்பட்டோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம், நன்மை செய்து பாட அனுபவிக்கிற ஐக்கியம். ஆமென். இந்த அழைப்பை பெற்ற நான் இந்த அழைப்பிலே உண்மையாய் இருக்கிறோமா இல்லையா என்பதை ஒன்று நிதானித்து ரபமஷே லம்ஷே எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும்
இயேசு முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார். கலங்கிடா திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழோ. கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எஸ், நன்றியால் துதிப்பாடு என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், எஸ் வார்த்தை உண்மையுள்ளவர். glory, நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தை உண்மையுள்ளவர். ஓ நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. glory, நன்றியால் துதித்தாலகரகஷே லம்ஷகரதரதர லம்ஷதரகதுரிபிலிதிரிகதுரபலபம் லம்ஷகதரதரதரகதரதரபம் கேட்கப்பட்ட வார்த்தைகள் ஆவியாய் ஜீவனாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டானபடியாய் சொல்லப்பட்ட நல் வார்த்தைகள் தேவ சபைக்கு, ஊழியத்துக்கு, ஊழியர் குடும்பத்திற்கு, தேவ ஜனங்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் விளங்க பண்ணின நல்ல கிருபைக்கு ஸ்தோத்திரம், நல்ல இரக்கத்திற்கு ஸ்தோத்திரம்.